கக்கா கிக்கி கூக்கு கக்கே குக்கு குக்கு கேக்கே ஒன்னே இல்ல சீக்கே என்ன பாக்குற இதுக்கு என்ன உருட்டுற முன்னாடி ஃபில்லுமா காட்டுற தொங்கதே ஒரு தொடப்ப கட்டாத தொங்க போட்டு அடிச்சுமா அது தானே இது உனக்கு என்ன பிரச்சனை அத கட்ட உன் வீடு கட்ட தூக்கி விட இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் வந்து கரெக்டாக இந்த பாத்திரத்துக்கு சரியாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் நான் முதல்ல எடுத்தேன். அந்த வகையில் வந்து நிறைய புகழ்பெற்றவங்களும் இருக்காங்க இந்த படத்தில். முதல் முறையாக படத்துக்கு நடிக்க வந்தவங்களும் இருக்காங்க இந்த படத்தில். டத்தின் ஸ்ரீ ஷைலா இருக்காங்க. இன்னொரு புது ஹீரோயினை கொண்டு வந்திருக்கேன், திவ்யா நாயுடுன்றவங்கள. அதில் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்காக நிறையா ஸ்ருதி ஜெய்சங்கரை கொண்டு வந்திருக்கேன். அவங்க ஒரு சிங்கர் பாடகி, அவங்க நடிப்பாங்க, நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இதில் ஒரு ப்ராமினண்டான கேரக்டர் கொடுக்கணும், நான் பண்ணுற படத்தில் அவங்க நடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள கொண்டு வந்திருக்கேன். கண்ணன் ராஜமாணிக்கம்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்றவங்க நிறையா THR சுரேஷ், அகிலா இருக்காங்க, சுமதி முருகன், நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. மலேசியாவில் உள்ள இயக்குநர்கள் வந்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், தியேட்டருக்கு மக்களை கொண்டு வரணும், அவங்கள ஒத்துக்க வைக்கணும் தமிழ் சினிமா இருக்குன்னு. நம்ம சொல்லிக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு 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 சின்ன பையனுக்கு அவங்க அப்பா ஹீரோன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாலும் அவர் கண்டக்டராக இருந்தாலும் எங்கள் அப்பா ஸ்டைலான கண்டக்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள உள்ள ரத்த பாசம், அந்த பந்தம் இருக்கிறதுனால அவங்க அப்பாவை உயர்வாக பார்ப்பாங்க. மக்களை பொறுத்தவரையில் அது இல்லை. மக்களுக்கு வந்து எனக்கு நீ நல்ல ப்ராடக்ட் கொடுத்தனா நல்ல படம், நீ நல்ல ப்ராடக்ட் கொடுக்கலன்னா நீ எவ்வளோ தான் வெளியே போய் கற்றுனாலும் நான் நல்ல படம் கொடுத்துருக்கேன் நீங்கள் நான் பார்க்கலன்னு சொன்னால் அது என்னை பாதிக்க போகிறதே இல்லை. எனக்கு நான் கொடுக்குற ஒரு 10 ரிங்கெட்டுக்கு நான் போய் நல்ல படம் பார்க்கணும், அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நல்ல படம் இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுனால இந்த சினிமா தாக்கம் நிறையா இருக்குது நம்ம நாட்டில். அங்கே 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு படம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே உள்ள தியேட்டர் ஓனராலேயே யூகிக்க முடியல இந்த படம் நாளைக்கு தான் வருமா இல்லை அடுத்த மாதம் தான் வருமான்ட்டு. இன்றைக்கி சொல்லுவாங்க வராதுன்னு, அடுத்த வாரத்தில் அந்த படம் வரும். வந்தால் அவங்களுக்கு அதான் பிஸ்னஸ்ஸு. கண்டிப்பாக அந்த படத்தை எடுத்து தியேட்டரில் போட்டாகணும். ஏன்னா நாங்கள் இன்னும் ப்ரூவன் ரெக்கார்ட் இல்லை, நம்மளால் எந்த படமும் சரியாக கொடுத்து ப்ரூவ் பண்ண முடியல மலேசியா படம் நல்லா ஓடுன்ட்டு. மைந்தனோட ட்ராக் ரெக்கார்ட் இருந்ததுனால, வாஜிப் தாயங்களை படத்தை பார்த்ததுனால இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 30 தியேட்டர் செக்யூராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணி இன்னும் ஒரு 11 தியேட்டர் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ 41 தியேட்டர் செக்யூர் பண்ணியிருக்கோம் மயங்காதவை பொறுத்தவரையில். என்னோட எய்ம் என்னன்னு சொன்னால், இன்னொரு 10 தியேட்டர் கிடச்சின்னா ஒரு 50 தியேட்டர் ஆக்கிட்டோம்னு சொன்னால் போதும், அந்த திருப்தி எனக்கு இருக்குது. ஏன்னா தனியாக நம்ம நாட்டு படத்துக்கு பார்க்குறதுக்கு நல்ல ப்ரொமோஷன் பண்ணோம்னு சொன்னால் மக்கள் நிச்சயமாக வருவாங்க, பார்க்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தியேட்டரோட ஒத்துழைப்போடு நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். கக்கா கிக்கி கூக்கு கக்கே குக்கு குக்கு கேக்கே ஒன்னே இல்ல சீக்கே. ஒரு 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 மலாய் படத்தை இயக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதே சமயத்தில் அந்த பயமும் இருக்குது, இயக்கக்கூடாதுன்ற பயமும் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு படத்தை இயக்கணும்னு சொன்னால் மலாயில் வந்து எப்படியாவது முதல் படத்துலேயே நீங்கள் அந்த பேரை பதிச்சிடணும். நீங்கள் அந்த பேரை பதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்து நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியிலே சர்வைவ் பண்ண முடியும், நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் படத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் உங்களோட முதல் ஸ்டெப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கேன்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டில் திரைப்படங்கள் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் திரைப்படம் பண்ணுறாங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். கண்டிப்பாக ப்ரோக்ரஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு படத்தை டைட்டில் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நடிகர் பேர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான். ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் உருவாகிக்கிட்டு இருக்காங்க பாசிட்டிவாக யோசிச்சு. இல்லை இந்த துறையில் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தில் யாரும் நவந்து போகலை. இது நிச்சயமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ப்ரோவான ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸ் உருவாகுறாங்க. ஏன்னா நானே நிறையா பார்த்துருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணுறது மட்டும் இல்லை, அங்கே எப்படி இந்தியாவில் பண்ணுறாங்களோ அது அளவுக்கு ஈடுபாடோடு பண்ணுறாங்க நிறைய பேர். ஒரு சிலர் பேர் அந்த சரியாக பண்ணல, அதனால இண்டஸ்ட்ரி போகுது அப்படின்ற எண்ணத்துக்கே நம்ம வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னால், எங்கே வந்து குவாலிட்டியை நம்ம தேடி எடுக்க போகிறோம், சும்மா குவான்டிட்டி நிறையா இருக்கணும். நிறைய குவான்டிட்டி இருக்கும்போது தான் அதுலேருந்து குவாலிட்டியை பொறுக்கி எடுக்க முடியும். நம்ம என்ன குற்றச்சாட்டு பண்ணுறோன்னு சொன்னால், மலேசியாவில் நம்ம மட்டும் இப்படி பண்ணுறோம் அப்படின்றது நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை,
சென்னையில் அதே ப்ராப்ளம் தான், பாலிவுட்லேயும் அதே ப்ராப்ளம் தான், காலிவுட்லேயும் அதே ப்ராப்ளம் தான், ஹாலிவுட்லேயும் இதே ப்ராப்ளம் தான், இல்லை ஹாங்காங்லேயும் இதே ப்ராப்ளம் தான், எல்லா நாட்டிலையும் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், குவான்டிட்டி எங்கேயுமே இருக்கும், அதுலேருந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம தான் தேடி எடுக்கணும். ஸோ அந்த வளர்ச்சி நிச்சயமாக இருக்குது, நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சியில் வந்து கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சரியான இயக்குனர், சரியான நடிகர்களை தேடி எடுத்து அவங்களுக்கு பிடிச்சவங்கள போய் ரசித்து பார்ப்பாங்க தியேட்டரில். அதனால் கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோட படம் பண்ணலாம். ப்ளீஸ், நான் ஒன்று மைக்கில். ஆமா, நான் தான் வாங்கிட்டேன். CK என்னடா ஒரு கெட்டு போன சாடின் வடை வருது.